இன்னைக்கு நம்ம இசகாய் சீட் மெஜிஷியன் 7th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஊர் மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. அதே அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இறுதியா தோத்து போற நிலைமையில இருக்கிற அசுமாவுமே பரவாயில்ல, நான் தோத்தாலுமே என்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாலுமே இந்த இடத்துல இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வருவாங்கும் போது கரெக்டா ஹீரோவும் என்ட்ரி கொடுத்து அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அசுமாவை காப்பாத்துறானா. நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலன்னு மியூராவும் அசுமாவை பார்க்க போக பரவாயில்ல, கரெக்டான நேரத்துல தான் சண்டை போட வந்திருக்கேன்னு லீமியாவும் போய் நிப்பாலாம். ஓகே, இப்போதைக்கு நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ அந்த மான்ஸ்டரை ஒரு பஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கையை பிடிச்சி கீழே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி ஒரு அடி, அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா தோக்கடிக்கல அப்படின்னாலும் அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல படுத்துருச்சு. ஸோ அவங்க கிட்டையும் போய் இன்னும் மற்ற சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதை அவங்களால சமாளிக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு லீமியாவும் சொல்லும்போது நம்ம ஹீரோ கூட அந்த 2 குழந்தைங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பார்க்க இவங்க 2 பேரும் எனக்கு எதிராக இருந்தவங்க தான், பட் இப்ப நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அப்ப பின்னாடி நம்ம ஹீரோ தோக்கடிச்ச அந்த ஒரு டீமன் திருப்பி எந்திரிச்சு வருமா. நீங்க அந்த குள்ளக்கா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்துக்குங்க, நான் இதை 3 முடிச்சுட்டு வரேன்ட்டு அந்த 3 மான்ஸ்டரையும் அவன் ஒரு ஆளை எதிர்த்து நிக்க இதோட அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா காப்ளின்ஸையும் முச்சு கட்டியும் வேணா திருப்பி வந்திருக்கானு அந்த கசீமோட பாஸ் பாத்துக்கிட்டு இருப்பான். சரி விடு, இந்த முடிவை தானே எப்படி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவ கண்டிப்பா இந்த மாதிரிதான் எல்லாமே போய் முடிய போகுதுங்கிற விஷயத்த ஏற்கனவே யூகிச்சிருந்திருப்பா. ஏன்னா அவளோட கோல் அச்சீவ் பண்ற ஒரு காயின் ஒரு பீசஸா மட்டும் தானே நாம இருக்கிறோம். நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஏன் அவங்க சண்டை போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவளை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கேன். கில்டு மாஸ்டர் கிட்டே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிம்சன் பேக்டோட இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து லீமியா அவளோட ஒரே ஒரு பவரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டா. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ரெட் கலர்ல கமாண்டர்ஸ் மாதிரி 3 பேர் வந்தாங்க, அதை முதல்ல எதிர்த்து போனாங்க. பட் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு குட்டி பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்தான்னு சொல்ல, குட்டி பையன் அப்படின்னா அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு அந்த கில்டு மாஸ்டருக்கு புரியுது. அவனால இதை சமாளிச்சுக்க முடியும், அவனை நீங்க நம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அசாசின் பண்ண ஓரமா இருந்து கேட்பா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு பயங்கர நல்ல ஒப்பீனியன் வந்து இருக்கும். ஸோ இருக்கிற எல்லாருமே தன்னை வந்து ஒரு கொலை பண்ற மிஷினை மட்டும் பார்க்கும்போது ஒருத்தன் என்ன ஒரு ஹியூமனா பார்த்திருக்கான்னு அங்க அடிப்பட்ட சில பேருக்கு அவ ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாளா. அவங்கள அவளுக்கு தேங்க் பண்ணும்போது அது இன்னும் அவளுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களோட உயிரை எடுத்து என் கை என்னைக்குமே கரையா மட்டும்தான் இருந்திருக்கு, இந்த கரைகளை என்னைக்கும் கழுவ முடியாதுன்னு நினைச்சிருந்திருக்கேன். ஆனா உப்பா அது மாறுற மாதிரி உணருதுன்னு நினைப்பான். ஆனா அப்ப அங்க ஹூடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு அவகிட்ட ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போக அவ பார்த்தா ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறாள். எங்கேயோ எங்க மத்த எல்லாருமே அந்த எக்ஸ்ட்ரா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து தோக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. சோ அதுல அந்த ட்வின் பொண்ணுங்களுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. கூடவே அசுமாவோட பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே பொண்ணு, நீயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறன்னு அந்த குட்டி பொண்ணுங்களா சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 பெரிய கமாண்டர் மான்ஸ்டர்ஸ் தவிர வேற எதுவும் நம்ம ஹீரோ கிட்ட போகாம தடுக்கிறது இவங்களோட மெயினான கோலே. இப்போதைக்கு அந்த 3 மான்ஸ்டரை எது சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் ஒரு பாயிண்ட்ல ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிருவானா. ஓகே, ஒன்னு முடிஞ்சிச்சு நான் நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா நிலத்துல இருந்து ஒரு கை வந்துட்டு அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இதை பார்த்துட்டு இருந்த லீமியாவுமே இதனால நம்பவே முடியல, இதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கும் மான்ஸ்டருக்கும் நடக்கிற சண்டையில இது இன்டர்ஃபர் ஆனதே இல்லைன்னு நினைப்பாளா. அது ஏதோ பூமி கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற 2 தலையை வச்ச ஒரு டிராகனாமா அப்படியே நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஐயோ, இது எங்கட இருந்து வந்துச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த அசாசின் பொண்ணும் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வரல. அந்த டிராகன் வருங்கிறத எதிர்பார்த்த ஏன்னா அந்த கசம் அவனோட பாஸ் கிட்ட கேட்க கண்டிப்பா என் கேம்னு வந்துட்டா இருக்கிற முக்கியமான பீசஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஒன்னு சேர்ந்துதான் ஆகணும், இறுதியா அது எல்லாமே ஃபேஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்த பவர்ஃபுல்லான இந்த ஒரு பையனும் இந்த வேர்ல்டோட பவர்ஃபுல்லான டிராகனான அந்த ட்வின் டிராகனும் எதிர்க்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட மத்தவங்களும் வந்துட்டு என்னப்பா என்னாச்சு, இது எப்படா எழுப்புன்னு கேட்கும்போது தெரியல, மேபி சண்டை போடுற சத்தம் கேட்டு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான டிராகன்ஸ் இந்த குட்டி குட்டி சண்டைகளுக்கு எல்லாம் மேல வந்து எட்டிலாம் பாத்துக்கிட்டு இருக்காது. சோ வேற என்னமோ ஒண்ணு நடந்திருக்குன்னு லீமியாக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த டிராகன் இப்ப சண்டை போட போதா இல்ல என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்படி சண்டை போட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து சண்டை போடுறத தவிர வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாரையும் வந்து திருப்பி ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்றான், எல்லாரையும் சேஃப் ஆக்குன்னு. ஈவன் அசுமாவுமே அந்த குட்டி பொண்ணுங்க 2 பேரையும் வந்து மயூரா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஏற்கனவே மேக் பண்ணிக்கிட்ட ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இல்லையா, எக்காரணம் கொண்டும் நம்ம 2 பேர் நம்மள தனியா விட்டுட்டு நம்ம போக போறது கிடையாது, ஆகையால் நானும் உன் கூட சேர்ந்துதான் சண்டை போடுவேன்னு சொல்லுவாளா. அவனும் சரின்றான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்களா. அப்போ ஹீரோ பார்த்தா இந்த மாதிரி நீ கொஞ்சம் சண்டை போடாம ஓரமா நிக்கிறியா, ஏன்னா நான் தனியா சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்றேன். இன் சம் கேசஸ் அந்த மான்ஸ்டர் உன்னை அட்டாக் பண்ண பார்த்துச்சுன்னா நான் உன்னை காப்பாத்துறதுல மட்டும்தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன், நான் என்ன காப்பாத்திக்க மறந்துடுவேன். சோ அதனால நீ ஹோல் பேக் பண்ணு, முதல்ல நான் போய் சமாளிச்சு பாக்குறேன்னு அந்த டிராகன் கிட்ட போய் நின்னுகிட்டு ஏரியல் என்ன சும்மா இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருப்பியே, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குன்னு சும்மா இருக்க முடியாதுன்னு அந்த மான்ஸ்டர் கூட அவன் சண்டை போட ஆரம்பிப்பானா. ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அசுமாவும் ட்ரை பண்ண பார்த்தா அவ மேல நெருப்பு வந்து விழுகும். சோ 2 தலை இருக்குதுல, அதுல ஒரு தலை தான் அசுமா மேல நெருப்பு கக்கிந்து இருக்கும். இது ஒருத்தருக்கான சண்டை, நீ தலையிடாதங்கிற மாதிரி ஹீரோ பையனுக்கு பயங்கரமா டி விழுந்து இருக்கும். ஆத்தாரி அத்து என்ன இந்த டிராகன்ஸ்ல
எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது, ஏதோ எறும்பு மாதிரி இருந்துட்டு யானைக்கு எதிராக சண்டை போடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு நினைக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த அசாசின் பொண்ணு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரியே வருவாளா, இங்கே நடி பண்ணுறேன்னு கேட்கும்போது டக்குன்னு அவ்வளோ சுயநினைவுக்கு வந்துட்டு, ஆமா இல்லை நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கே ஒன்றும் தெரியாது, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த டிராகனும் அந்த இடத்துல சும்மா கிடையாது. அதோட நெருப்பை பயன்படுத்தும் போது நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த அசாசின் பொண்ணு அதில் மாட்டிக்கிறாள். பட் இருந்தாலும் அந்த இடத்துல உயிர் இருக்க தான் செய்யுது. அவளை தூக்கி வச்சுட்டு கம்மான் எந்திரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் என்னன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க் பண்ணிட்டு, என்ன இது வரைக்கும் நீ மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் ஹியூமனா ட்ரீட் பண்ணியிருந்திருக்கேன், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இல்லாம, சோ அதுக்காகவே உனக்கு நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன். இன் சம் கேசஸ் என்னால இதுக்கப்புறம் உயிர் பழைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போதே அதே இடத்துல அப்படியே இறந்து போயிருவாளா. சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோ பயங்கரமா பாதிக்கும். ஏற்கனவே ஒரு 2-3 இடத்துல அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா வார்த்தைகள்லாம் விட்டுருந்துருப்பானா, ஆனா அந்த வார்த்தைகளை என்னால காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு கில்ட் இருக்க அந்த ஏரியாலுங்கிற அந்த ஸ்பிரிட்டை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன் உன்னால இப்ப பவர்ஸை கொடுக்க முடியல, மற்ற நேரங்கள்ல எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருப்பில்ல, ஒரு நேரத்துல என்ன ஆச்சு உனக்கு, உன்னோட பவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்ணுவானா. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன்னு அந்த வாய்ஸ் வரும். ஒரு இடத்துல அந்த ஏரியாலோட ஸ்பிரிட்டையும் பார்ப்பானா, இப்ப எதுக்கு நீ வந்த, முன்னாடியே உன்னோட பவர்ஸை கொடுத்திருந்தா இன்னத்துக்கு நான் ஒரு உயிரை காப்பாத்திருப்பில்லங்கும் போது அந்த ஸ்பிரிட் என்னன்னா மன்னிப்பு கேட்கும். நான் நினைச்சாலும் அந்த பவர்ஸை என்னாலாம் கொடுத்துருக்க முடியாது, ஏன்னா ஒரு யூசரா நீ ஒரு சமனரா நீ தான் என்ன வந்து சமன் பண்ணணும், நீ தான் என்னோட பவர்ஸை வந்து டிமாண்ட் பண்ணணும், ஆனா நீ அதை கேட்கல. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த மலையில சண்டை போடும் போது அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியேன்னு ஹீரோ லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமா அன்னைக்கு நான் பிரேக் பண்ணதான், ஏன்னா அன்னைக்கு உன்னோட உயிர் வந்து ஆபத்துல இருந்துச்சு, அதனாலதான் என்னால அதை பிரேக் பண்ண முடிஞ்சதே தவிர மத்த நேரத்துல நீ உன்னோட பவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்காத வரைக்கும் என்னாலே கொடுக்க முடியாம தான் இருக்குன்னு சொல்லுவாளாம். இந்த ரூல்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுமா, இது முதலே தெரியாம போச்சேன்னு அவன் பயங்கர கில்ட்டியா ஃபீல் ஆகுறான். பட் இருந்தாலும் இங்க மானா அப்பா இறந்து போனதுக்கு இந்த ஏரியல் காரணம் கிடையாது, அதுக்கு நான் தான் காரணம். உன் பவர்ஸை நான் முதல்லயே ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும், எதுக்கு அவ்வளோ பவர்லாம் வச்சுக்கிட்டு கம்மியான பவரை வச்சே வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நான் தான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இப்ப இந்த உலகத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்கிட்ட இந்த அளவுக்கான பவர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த எல்லா பவர்ஸையும் வச்சு நான் எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸும் எனக்கு வேணும்னு அவன் டிமாண்ட் பண்ண அந்த ஏரியாலும் சரி மாஸ்டர்னு அவனுக்கு லென் பண்ணுது. கட் பண்ண அசுமா வந்துட்டு அந்த பொண்ணு யாரான்னு கேட்கும்போது அது என் ஃப்ரெண்டுன்னு சொல்றானா. சரி அவளை விடு நான் பாத்துக்கிறேன்னு அவ வாங்கிக்க, அதுவே ஹீரோவும் நான் ஒரு முழுமையான சமனரா மாறிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த டிராகன் எதிர்க்கிறதுக்காக போவான். இந்த டிராகன்ஸை ஒரு சிங்கிள் ப்ளோலியே ஃபினிஷ் பண்ணிடணுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பானா. அந்த டிராகனுமே பரவாயில்லையே குள்ளக்கா பையன் திருப்பி வந்திருக்கானேன்னு சொல்லி எக்ஸைட் ஆக, சரி கழுத போய் தொலைது, கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், எதுக்காக நீங்க தேவையில்லாம எங்க சண்டைக்குள்ள நுழைஞ்சீங்க, நீங்க சண்டை போடாம இங்க இருந்து போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, அதுக்கு நீ முதல்ல சண்டை போடு அப்புறம் நாங்க பதில் சொல்றேன்னு அவங்க அட்டாக் பண்ண ஹீரோவும் அவனோட வின் மேஜிக் தான் பயன்படுத்துவானா. பட் அட் த எண்ட் அவனோட மேஜிக் தான் பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த டிராகனை டிஃபீட் பண்ணிடுவான். தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த டிராகனுமே ஓகே நான் பதில் சொல்றேன், ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தான் இந்த பேட்டிலுக்கு நடுவில் உள்ள போயிட்டு உன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஈவன் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு நான் என்னோட பவர்ஸை கூட கொடுத்துருக்கேன், ஏன்னா நீ அதிகமான சக்திகளை வந்து பெறணும், அது மூலமா அவங்க ஒரு நாள் உன்னை கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த ஊரையும் இந்த உலகத்தையும் நீ காப்பாத்துறதுக்காக. இன்னும் நீ எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் உன் வாழ்க்கையில காத்துருக்குது, உன் கூட இருக்கிறவங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கசிமோட பாஸ் இருக்கிறான்ல, வேற யார்கிட்டயோ போயிட்டு ஓகே நம்ம பிளான் பண்ணபடியே ஹீரோ அந்த வின் ஸ்பிரிட் கூட ஒரு பாக்ட் வந்து சைன் பண்ணிட்டான். எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போதுங்கும் போது அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு லேடி இருக்கிறாங்க போல, பிளஸ் அந்த பாஸ் இருக்கிறான்ல, அவன் பக்கத்துல ஏதோ ஒரு மீசக்காரன் இருக்கிற மாதிரியும் காட்ட அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.